அண்ணாச்சி சொல்லுவோம் அண்ணாச்சி. இதுல என்ன இருக்கு அண்ணாச்சி? இருக்காங்க ஒருத்தரையும் காணோம். யாரும் காணுமா? எங்க போயிட்டாங்க? நின்னா தானே அண்ணாச்சி கூப்பிடுவாங்க இல்லையா? இல்ல நம்ம இல்ல அதெல்லாம் இல்ல. நான் சொல்றது அப்போ சரக்கு சொல்றேன். சரக்கா அது பிளாக்ல ஓடும் அண்ணாச்சி. அது நமக்கு தேவையில்லை அண்ணாச்சி. தெரியுதா உங்களுக்கு? ஒரு பில்டிங் தெரியுதா? அதுதான் தேவி தியேட்டர். கண்டிப்பா. கொஞ்சம் நேரா பிடிங்க. இருங்க நான் எய்த்தால சரி இல்ல நான் சரி சரி. காட்டுறேன் இருங்க. அது சும்மா வாக்குல நடந்து தான் போயிட்டு இருக்கான். இல்ல ரொம்ப சிரமமா போயிட்டு அது வராதீங்க பாத்துடுங்க. இல்ல ஒண்ணும் ரொம்ப தூரம்லாம் இல்ல. சும்மா நீங்க பார்த்தது இல்லல்ல. நீங்க சென்னை இல்ல வந்தா இல்ல. அப்புறம் தெரியணும்ல. தேவி தியேட்டர் தெரியணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல. ஆ ஆ. தெரியுதுங்களா? ஆமா இதுதான் தேவி காம்ப்ளெக்ஸ்னு போட்டிருக்கா. ஆமா காம்ப்ளெக்ஸ். அதுல எத்தனை தேட்டர் இருக்கு? தேவி தெரியுது. தேவி 3 காம்ப்ளெக்ஸ் தேட்டரா? கிட்டத்தட்ட 5. 5 அப்ப 5 தேட்டர் இருக்கா? பரவாயில்லையே. பெரிய பில்டிங் தான் பாருங்க அவ்வளவு பெருசு இருக்குன்னா 5 ஆ, ஸ்கிரீன். ஆ. இல்ல நீங்க திருநெல்வேலியில இருக்கீங்க இல்லையா? நான் அதனாலதான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். சரி பாருங்கன்னு. இன்னைக்கு ஆமா போங்க ஆமா. நாளைக்கு தான் முடிச்சு வந்தாச்சு. ஆ, ஆ. படம் 1 மணிக்கு தானே என்ன விடுவாங்க? தேட்டர் இருட்டா இருக்கு. ஆமாமா 1 மணிக்கு தான் விடுவாங்க. 8:30 மணிக்கு தேட்டர்ல போட்டு இல்ல இங்க இருட்டா இருக்காது. சென்னையில 5 தேட்டர். மாயாஜால்னு ஒரு தேட்டர் உண்டுண்ணா. என்ன தேட்டர்? மாயாஜால்னு ஒரு தேட்டர் உண்டு. மாயாஜாலம். சரி. மாயாஜால் இல்ல மாயாஜால். மாயாஜால். சரி. அந்த தேட்டர்ல வந்து ஆ. நீ எத்தனை மணிக்கு போனாலும் படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். அது எப்படி என்னாச்சு? அங்க வந்து 10 தேட்டர் இருக்கு. ஐ மீன் 10 ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீனே 10. சரி சரி. ஆமா. நீங்க அதாவது அது எப்படின்னா 10 ஒரே ஒரு பில்டிங்குள்ள 10 தேட்டர் இருக்கு. 10 சரி சரி. ஒரு இடத்துல 10 தேட்டர் வச்சிருக்காங்க. சரி நீங்க சரி. எப்ப போனாலும் வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே படத்தை பார்க்கலாம். அவ்வளவு ஜாலியா இருக்கும். அது எப்படி என்னாச்சு? மக்கள் இத்தனை இத்தனை டைம்னு இருக்குன்னா என்னாச்சு? ஸ்கிரீன் டைம். அந்த டைமே அங்க கிடையாது. அதுதான் அந்த தேட்டரோட ஸ்பெஷலே. இப்போ மக்கள் வருவாங்களா? இப்ப நான் வரும். திடீர்னு 10 மணிக்கு போவேன் என்னாச்சு? நீங்க 10:30க்கு வருவீங்க. அப்ப எப்படி? அதாவது நீங்க உள்ள வர டைம் முதற்கொண்டு ஸ்கிரீன் மாறும். ஒரே ஸ்கிரீன்ல உட்காந்து பார்க்க முடியாது. சரி சரி. ஸ்கிரீன் மாறும். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் பார்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. பரவாயில்லையே. நல்லா இருக்கும் அந்த தேட்டரு. நீ ஆ ஆ. சென்னைக்கு என்னைக்கா எப்போவாவது சென்னை பக்கம் வர மாதிரினா சொல்லுங்க. நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பா பண்ணிக்கலாம். என்னாச்சு இனிமேல்லாம் சென்னைக்கு வரக்கூடிய ஆசை இருக்கு. ஆனா எங்க வர என்னாச்சு? அப்படி இல்லை. இதுல என்ன இருக்கு? நீங்க சென்னை ஒன்றும் அவ்வளோ பெரிய தூரம்லாம் இல்லை. நீங்க நைட்டு இது குருவாயூர்ல கிளம்புனீங்கன்னா காலையில வந்துருவீங்க. அது வந்துடலாம். குருவாயூர்ல என்னாச்சு? நெல்லை எக்ஸ்பிரஸே இருக்கு. நல்ல எக்ஸ்பிரஸ் இருக்கு. வந்தீங்கன்னா இங்க வந்துடலாம். திருநெல்வேலியில 7:50 8:50க்கு கிளம்புது என்னாச்சு? அதான் அதை பிடிச்சா திருநெல்வேலியில காலையில வந்துடும். சாயந்தரம் பாருங்க அதே டைம் அதே மாதிரி அங்க 8:50 கிளம்புது. இங்க காலைல வந்து இறங்கிடலாம். ஆமா. இப்ப நானும் அந்த டைம் தானே வருவேன். தெரியாதா எனக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. முன்னாடி அதனால சாயந்தரம் இருந்து எனக்கு 6 மணி ட்ரெயின் இருந்துச்சு. மாத்திட்டாங்க. ம். பாருங்க நான் உங்களுக்கு மவுண்ட் ரோடே சுத்தி காட்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காட்டிட்டு பாத்துக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும். ஏன்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க வரலன்னு தெரியாது. ஒரு தடவை பார்க்கும்போது மீசை தாடியோட இருப்பேன். ஒரு தடவை பார்க்கும்போது மீசையே இருக்காது. ஒரு தடவை பார்க்கும்போது முடியே இருக்காது. ஒரு தடவை ஐயோ பார்க்கும்போது அதான் அப்படிதான் கண்டுக்க கூடாது. அது தெரியும் என்னாச்சு? எல்லாரும் அப்படிதான் என்னாச்சு? ஒரு நேரம் தாடி வச்சுக்கிட்டே இருப்போம். தேவையில்லாம தாடி எடுத்துருவோம். அது அவங்கவுங்க நிலைப்பாடு. மணி 12 மணி ஆகுது. இருந்தாலும் பாருங்க எவ்வளவு வண்டி போயிட்டு இருக்குன்னு. ஆமா ஆமா. தெரியுதுங்களா? அது சென்னையில என்னாச்சு? சென்னையில எல்லாம் எனி டைம் ஆள் போய்கிட்டு தானே இருப்பாங்க. நம்ம வந்து என்னன்னா ஃப்ரீயா, அதாவது ஃப்ரீயா மீன்ஸ் எப்படின்னா ஜாலியா நடந்து போற அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு. அதுவே பெரிய விஷயம் தான். அது அம்மா ஏன்னா என்னாச்சு? நம்ம ஊர்ல இல்ல வீட்டுக்கு எல்லாம் என்னாச்சு? போனா நம்ம